இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நமக்கு பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் இன்றைக்கும் ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப் பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். பதறாதிருங்கள், பதற்றமடையாதிருங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அறிவுரை கூறுகிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் உண்டு. புதிய ஏற்பாட்டிலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலேயே அநேகர் எழுதி வைத்திருக்கின்றனர். அதிலே ஒரு வசனம்தான் நான் இப்பொழுது வாசித்தது. இந்த வசனத்திலே இயேசுநாதரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மூலைக்கல், கார்னர்ஸ்டோன், மூலைக்கல் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட மூலைக்கல் என்றால், பரீட்சிக்கப்பட்ட மூலைக்கல், விலையேறப்பெற்ற மூலைக்கல், திட அஸ்திபாரமுள்ள மூலைக்கல். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மிகவும் ஸ்ட்ராங்கான, பலமான, அசைக்க முடியாத ஒரு அஸ்திபாரமாக, மூலைக்கல்லாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு பதற்றம் நிறைந்த சூழல் நிலவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது பதட்டமடைகின்றனர், பதறிப்போய் எதையாவது செய்து விடுகின்றனர். பொதுவாக பயம், கவலை, கண்ணீர் இவற்றிற்கும் பதட்டத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு காரியம் இதில் என்ன செய்கிறது என்று தெரியவில்லை, என்ன முடிவு எடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை, கையும் ஓடலை காலும் ஓடலை, இப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதுதான் பதற்றமான ஒரு சூழ்நிலை. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் பதறிப்போகும் என்று சொன்னால், அல்லது பதற்றமடைந்து விடுவோம் என்று சொன்னால், அந்த பதட்டத்திலே நாம் செய்கிற காரியங்கள் அந்த பிரச்சனையை மேலும் மேலும் மோசமாக்கிவிடும். இன்னும் அதிக மோசமான நிலைக்கு அந்த பிரச்சனையை எடுத்து செல்லும். அதனால்தான் பதற்றமடையாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். எந்த சூழ்நிலை நெருக்கடி வந்தாலும் விசுவாசிக்கிறவன் பதறுவதில்லை. உதாரணமாக, பக்கத்தில் ஒரு சின்ன இடத்துல தீப்பிடித்தது என்று வைத்துக்கொள்வோம். பதற்றத்தில் நாம் திடீரென்று தண்ணியை ஊற்றுவதற்கு பதிலாக இன்னும் ஒரு எண்ணெயை தூக்கி ஊற்றிவிட்டால் அது இன்னும் மேலும் நிலைமை விபரீதமாகிவிடும். ஆனால் அந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு பதட்டம் நமக்கு ஏற்படுவது இயல்பு. இப்படித்தான் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற சில காரியங்களிலே பதட்டம் ஏற்பட்டவுடன் நாம் எதையாவது செய்து நிலைமையை இன்னும் மோசமாக்கி விடுகிறோம். எனவே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், பதறாதிருங்கள். நான் வாழ்கிற இந்த உலக சூழல் கூட, நம்மை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் கூட பல நிலைகளில் நம்மை எப்போதும் ஒருவித பதற்றத்திலேயே வைக்க விரும்புகின்றனர். குறிப்பிட்ட தேதிக்குள்ளால் உடனடியாக நீங்கள் ஆதார் அட்டையை மாற்றிவிட வேண்டும், இந்த தேதிக்குள்ளால் ஆதாரையும் இந்த ஃபோன் நம்பரை இணைத்து விட வேண்டும், பேன் கார்டை இணைத்து விட வேண்டும், மின்சார அட்டையை நீங்கள் இணைத்து விட வேண்டும். இப்படி என்று எப்பொழுதும் ஜனங்களை ஒருவித பதற்றத்தில் வைத்திருப்பது அரசியல்வாதிகளுடைய அவர்கள் கையாளுகிற ஒரு டெக்னிக். பதற்றம்
ஆண்டவர் சொல்கிறார், இந்த கடைசி நாளிலே பதட்டம் இருக்கும் எல்லாருக்கும். நம்முடைய வாழ்வில் நடக்கிற பிரச்சனைகள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தையும் பார்க்கிற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 21:25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். கடைசி நாட்களில் இயற்கையினால் கூட ஜனங்கள் எப்பொழுதும் ஒருவித தத்தளிப்பிலே தான் இருந்து கொண்டிருப்பார்கள். நிம்மதியை இழந்து பதற்றத்திலேயே வாழ்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் இதே அதிகாரத்தில் இன்னும் ஒரு சில வசனங்களுக்கு முன்பதாக, அதாவது 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நான் வாசிக்கிறேன். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள், பதறாதிருங்கள். இப்படிப்பட்ட நெருக்கடிகளால் வரும், தத்தளிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது கூட பொறுமையாக உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். பதற்றம் ஏற்பட்டால் ஆத்மாவை இழந்து விடுவோம். அதனால்தான் ஆண்டவர் மிகவும் அன்போடு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், பதறாதிருங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். பொதுவாக உலக வழக்கத்திலே ஒரு மொழி சொல்வார்கள், பதறுகிற காரியம் சிதறி போய்விடும் என்று சொல்லி. பதற்றத்தோடு செய்கிற எந்த காரியமும் சிதறி போய்விடும். விசுவாசிக்கிறவன் பதறான். எதை விசுவாசிக்கிறவன்? அதை தான் அந்த வசனம் சொல்லுகிறது. திட அஸ்திபாரமான விலையேறப்பெற்ற மூளைக்கல்லாகிய அந்த அஸ்திபாரத்தின் மேலே, கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறவன் எந்த சூழ்நிலையிலும் பதறிப்போவதில்லை. இந்த நாளில் ஒரு 2 தேவ மனிதர்களை குறித்து நாம் சிந்திப்போம். மிக இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகளிலே கொஞ்சம் கூட பதற்றமடையாமல், பதறிப்போவதற்கு தன்னுடைய மனதிலே இடம் கொடுக்காதபடிக்கு எப்படி அந்த நெருக்கடியை சமாளித்தார்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 2 தேவ மனிதர்களை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு மனிதனை தியானிப்போம், தாவீது. ஒரு வசனத்தையும் வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீதினுடைய இந்த சூழ்நிலை மிக மோசமானது. அவர் ஏற்கனவே சவுல் ராஜாவினாலே விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். குடும்பத்தின் ஒரு சில மக்களை, தன்னுடைய மனைவியை ஒரு இடத்துல வைத்துவிட்டு இன்னும் சிலரை மனைவி பிள்ளைகளோடு கூட, தன்னுடைய ஆதரவாளர்கள் கூட தப்பி ஓடுகிறார் தாவீது. எதிரியினிடத்திலே, பெலிஸ்தரின் ராஜாவினிடத்திலே போய் தஞ்சம் இருக்கிறார். அங்கேயும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக அவர் இவரை அனுப்பி வைத்து விடுகிறார், கிளம்பி விடு என்று சொல்லி. இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே தாவீது அவனோடு எல்லாரும் சிக்லாக் என்ற இடத்தை நோக்கி வருகிற பொழுது, அந்த பகுதிக்கு அமலேக்கியர்கள் யுத்தத்திற்கு வந்தது நிமித்தமாய் தாவீதும் ஒரு சில அவருடைய மனிதர்களும் வெளியே போயிருந்த நேரத்திலே தாவீதினுடைய மனைவி பிள்ளைகள், அவருடைய நண்பர்களுடைய மனைவி பிள்ளைகள், உடைமைகள், உறவுகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டு தங்களுடைய தேசத்திற்கு கொண்டு போய் விட்டார்கள். தாவீது திரும்பி வந்து பார்க்கிறார். தாவீதும் அவருடைய நண்பர்கள் வந்து பார்க்கிற பொழுது அவர்களுடைய உடன்பிறப்புகள், உடைமைகள், மனைவி பிள்ளைகள் எதுவும் இல்லை, எதுவுமே காணவில்லை. எல்லாம் கொண்டு போகப்பட்டு விட்டது. ஏற்கனவே ஒரு ராஜாவினை துரத்தி கொண்டிருக்கிறான் கொலை செய்வதற்காக. இன்னொருவன் இவரை விரட்டி அடிக்கிறான். நண்பர்கள் மாத்திரம்தான் அவருக்கு இப்பொழுது தஞ்சம். இப்போ சூழ்நிலை என்ன தெரியுமா? இந்த நண்பர்களும் அவரோடு இருந்த அவருடைய நண்பர்களும் கூட தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கல்லெறிவது என்பது ஒரு வார்த்தையில் எழுதப்பட்டிருந்தால் கூட அது ஒரு பெரிய ப்ராசஸ்.
அது ஒரு ப்ரொசீஜர். ஒரு குற்றவாளியை கொண்டு நடுவில் நிறுத்தி மற்றவர்களெல்லாம் சுற்றி நின்று கைகளில் இருக்கிற கல்லாலே அவனை எரிய வேண்டும். எரிந்து அவன் செத்த பிறகு இன்னும் அதற்கு மேலே கற்களை எரிந்து ஒரு குவியலாக குவிப்பார்கள். அது ஒரு பெரிய ப்ரொசீஜராகவே அது நடைபெறும். அந்த நிகழ்வை தாவீதுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி, தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி இவங்கெல்லாம் ஆயத்தமாயிட்டாங்க. சூழ்நிலையை சிந்திச்சு பாருங்களேன், எவ்வளவு நெருக்கடி. மனைவியை காணோம், பிள்ளையை காணோம், நண்பர்கள் கொல்றகு நிற்கிறாங்க, பின்னால் ஒருத்தன் துரத்திட்டு வர்றான். எவ்வளவு நெருக்கடி. பதட்டம் அடையாமல் இருக்க முடியுமா? இந்த சூழ்நிலையில் கூட தாவீது பதட்டம் அடையவில்லை. இதுதான் உண்மை. அவருடைய மனம் பதறவில்லை. மனம் பதறி இருந்தால் இன்னும் வேறு எதையாவது சொல்லி நிலைமையை இன்னும் மோசமாக்கி இருப்பார். மனம் பதறவில்லை. மாறாக என்ன செய்தார் தெரியுமா? இந்த வசனத்தின் கடைசி போது இவ்வாறு சொல்லுகிறது, தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். உடனே ஒரு ஆசாரியனை கூப்பிடுறான். உண்மையிலே நமக்கு ஒரு நெருக்கடி என்றால் ஒரு மிக நெருக்கடியான சூழ்நிலை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவ சமூகத்திற்கு செல்ல வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும். நிச்சயமா அங்க ஏதோ ஒரு விடுதலை, ஏதோ ஒரு வழியில விடுதலை கண்டிப்பாக உண்டு. தாவீது ஆசாரியனத்தில் சொல்றான், ஏபோத்தை கொண்டு வா. ஏபோத் என்றால் தோளிலே போடுகிற ஒரு வஸ்திரம், ஆடை, தோள் ஆடை என்று நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஆசாரியர்கள் பயன்படுத்தக்கூடிய தோள் ஆடை. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆசாரியன் போகிற பொழுது அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் போவார்கள், ஷோல்டர் ட்ரெஸ். அப்படிப்பட்ட ஒரு ஏபோத்தை கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திற்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ பின்தொடர்ந்து போ. அப்பொழுது கூட இவனோடு இருந்த எல்லாரும் போகலை, கொஞ்சம் பேர் ஒதுங்கிட்டாங்க. ஒரு சில 100 பேரோடு சேர்ந்து தாவீது பின்தொடர்ந்து செல்கிறான். வழியிலே ஒரு சிறுவன் மூலமாய் வழிநடத்தப்பட்டு அந்த படைகளிடத்திலே அவன் சென்று அத்தனை பேரையும் முறியடித்து அவர்களெல்லாம் ஓட ஓட விரட்டி விட்டு எதையெல்லாம் இழந்தானோ தாவீது அத்தனையும் திருப்பி கொண்டு வருகிறார். இழந்தது அத்தனை, தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவுகள், நண்பர்களுடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாவற்றையும் ஒன்று கூட விடாதபடி தாவீது திருப்பி கொண்டார். ஒருவேளை சிந்திச்சு பார்ப்போம், அந்த சூழ்நிலையில் தாவீது பதறி இருந்தால், பதட்டத்திலே முடிவெடுத்திருந்தால் நிச்சயமாக நிலைமை இன்னும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும். அதனால்தான் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நம்ம சொல்லணும், கர்த்தர் வந்து உங்களை ரட்சிப்பார், பதறாதிருங்கள். தாவீதுக்கும் சவுலுக்கும், பழைய ஏற்பாட்டு சவுலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இதே நெருக்கடி தாவீதுக்கு வந்தது போன்ற இதே ஒரு நெருக்கம் சவுலுக்கும் வந்தது. தாவீது பதறவில்லை, பதற்றமடையவில்லை. ஆனால் சவுல் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது, வில் வீரர் அவனை கண்டு நெருக்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டான். பெலிஸ்தருடைய வீரர்கள் சவுலை நெருங்கி வந்தார்கள். ஒரு மிகப்பெரிய நெருக்கம் சவுலுக்கு ஏற்பட்ட பொழுது என்ன செய்தார் தெரியுமா? பதறி போனார். அவர் மனம் பதறினது என்று வேதம் சொல்லுகிறது. பதறி போனார். பதறிப்போய் தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்டார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, பதறது, பதற்றம் நிச்சயமாக
நம்மை மோசமான விளைவுகளுக்கு நேராகத்தான் வழி நடத்தி செல்லும். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், மனம் பதறுகளை பார்த்து பதறாதிருங்கள், உங்கள் இரட்சகர் வருகிறார், உங்களுக்கு நீதி செய்வார், உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். சவுலுக்கு இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. 28ஆம் அதிகாரம், அதே 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. பெலிஸ்தருடைய சேனையை பார்த்த பொழுது சவுலுக்கு பயம் வந்தது, மிகவும் பயந்து அவனுடைய இருதயம் தத்தளிக்கிறது, பதறுகிறது. அவன் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? மிக மிக தவறான முடிவு. பதறுகிற காரியம் சிதறித்தான் போகும். பதற்றத்தில் குறி சொல்லுகிறவர்கள், மந்திரவாதிகள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், நாள் பார்க்க என்று சொல்லி அப்படி தீய வழிக்கு நேராக சவுலை அழைத்து சென்றது அவனுடைய இருதயத்தின் பதற்றம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இருதயத்தை பதறுவதற்கு இடம் கொடாதிருங்கள். மனம் பதற வேண்டாம். பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்க சொல்லுங்கள். நம்மை பொறுமை இழக்க செய்கிற, பதற்றமடைய செய்கிற அநேக சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன், அந்த மூளைக்கல்லாகிய திட அஸ்திபாரத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன் பதறமாட்டான். அவன் அந்த காரியத்தை, அந்த நெருக்கத்தை ரொம்ப அருமையாக அந்த நெருக்கத்தை ஹேண்டில் பண்ணி அதிலே ஜெயம் பெற்றுக்கொள்வான். இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்துக்கு நம்மை அழைக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இப்படி சொல்லியிருக்கிறது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அமெரிக்கையும் நம்பிக்கையும், பதட்டப்படாமல் அமைதியாக நம்பிக்கை, இந்த திட அஸ்திபாரத்து மேல் நம்பிக்கையாக இருப்பது தான் நம்முடைய பலன். மணல் பகுதிகளிலே பணி செய்ய வேண்டிய போர் வீரர்களுக்கு அல்லது மலைப்பகுதிகளிலே பணிபுரிய வேண்டிய அவசியத்தில் இருக்கிற போர் வீரர்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி ஒன்று கொடுக்கப்படும். பாம்புகளிடத்திலே இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்று சொல்லி. மலைப்பாம்புகள், இன்னும் மணலிலே வேகமாக ஓடுகிற அந்த சைடு வைண்டர்லாம் சொல்லுவோம், சைடு வைண்டர், அப்படிப்பட்ட சில பாம்புகள் மணலிலேயே 1 மணி நேரத்திற்கு 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்பீடில் ஓடும். நம்மளால் அப்படி ஓட முடியாது. மனிதன் நிச்சயமாக அது விரட்டினால் மாட்டிக்கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு சில மலைப்பாம்புகள் கூட அவ்வளவு ஸ்பீடாக ஓடி தப்ப முடியாது. எனவே அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டது. உங்களை இப்படிப்பட்ட பாம்புகளிடத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் ஓட வேண்டாம், அப்படியே படுத்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு அதுக்குள்ள ஆயுதங்களும் இருக்கும் பாக்கெட்டில். அப்படி படுத்து கொள்ளுங்கள். அந்த பாம்பு உங்களை விழுங்குவதற்கு இடம் கொடுங்கள். கால் பகுதியிலிருந்து அந்த மலைப்பாம்பு உங்களை விழுங்கட்டும். கால் பகுதியை கொஞ்சம் விழுங்கி முழங்காலுக்கு சற்று கீழே வருகிற வரைக்கும், அது விழுங்குவது வரைக்கும் நீங்கள் அசையக்கூடாது, பதற்றப்படக்கூடாது. அசையாமல் அப்படியே இருந்துவிட்டு அதன் பிறகு உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற கத்தியை எடுத்து, அதனுடைய வாய்ப்பகுதி விரிந்து இருக்கும், உங்களுக்கு கால்களை விழுங்கினதுனாலே விரிந்து இருக்கும், அந்த வாய்ப்பகுதியை மேலே அறுத்து விட்டு விடுங்கள். அது அப்படியே மடிந்து போகும். இது அவர்களுக்கு, இந்த வீரர்களுக்கு பயிற்சியாக கொடுக்கப்பட்டது. அப்படியே எல்லாரும் தப்பித்து கொண்டார்கள். ஓடினாலோ அல்லது அது தன்னை விழுங்கிறது என்று அசைந்தால் கூட அது சுருட்டி விடும். அசையாவிட்டால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்க ஆரம்பிக்கும். அதை அறுத்து தப்பித்து கொள்ளலாம். இது வரலாற்றிலே உள்ள ஒரு நிகழ்வு. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அமைதியாக பதற்றப்படாமல் இருந்து சத்துருவை மேற்கொள்ளுங்கள். மனம் பதற வேண்டாம். அந்த அசைக்க முடியாத கண்மலை, அசைக்க முடியாத அஸ்திபாரம், திட அஸ்திபாரம், விலையேறப்பெற்ற அந்த அஸ்திபாரத்தினுடைய மூளைக்கல், அதை நம்புகிறவர்களும் அசைக்கப்பட மாட்டார்கள். அதை நம்புகிறவர்களுடைய மனமும் அசையாது. 125ஆம் சங்கீதம்
முதலாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தைப் போல் இருப்பார்கள். தாவீது அசைக்கப்படவில்லை. எந்த நெருக்கடியிலும் அவருடைய மனது அசைக்கப்படவில்லை. அமெரிக்கையும் நம்பிக்கையுமாயிருந்து அந்த பிரச்சனையை அவர் மேற்கொண்டார். இரண்டாவது, புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மனிதனை பார்ப்போம். பவுல், சவுல் என்ற இன்னொரு பெயருடைய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் திருப்பணி 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பவுல் மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருந்த பவுல் அவருடைய இரண்டாவது மிஷனரி பயணத்தின் ஆரம்பத்திலே சீலா என்கிற ஒரு ஊழியக்காரனையும் கூட்டிக் கொண்டு அவர் இரண்டாவது மிஷனரி பயணம் ஆரம்பிக்கிறார். முதல் பயணத்தின் போது பர்னபா, இரண்டாவது மிஷனரி பயணத்திலே சீலாவை கூட்டிக் கொண்டு அவர் போகிறார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவரை தடை செய்து ஆசியாவுக்கு போக வேண்டாம், மக்கெதோனியாவுக்கு போ என்று சொல்லி அவரை ஆவியானவர் வழிநடத்தினபடினாலே மக்கெதோனியா தேசத்திலே வந்து அங்கே உள்ள பிலிப்பு பட்டணத்துக்கு வருகிறார் பவுல். இவர்களுக்கு ஊழியம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அங்கே சில பெண்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை வீட்டிலே வைத்து ஆராதிப்பதற்கு கூட லீதியாள் என்கின்ற ஒரு பெண் அவர்களுக்கு இடம் கொடுத்தாள். ஆகவே எல்லாமே சாதகமாக ரொம்ப ஃபேவராக போயிட்டு இருக்குது ஊழியம். ஆனால் திடீரென்று ஒரு பிரச்சனை. அதிகாரிகள் எல்லாம் வருகிறார்கள். பவுலையும் சீலாவையும் பிடித்து எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். உடம்பெல்லாம் காயம், ட்ரெஸ்ஸை எல்லாம் கிழிக்கிறாங்க. இருட்டு அறையிலே கொண்டு போடுகிறார்கள், பாதாள அறையிலே கொண்டு போடுகிறார்கள். இன்னும் விடவில்லை, கையையும் காலையும் மிகப்பெரிய ஒரு தடியிலே ஒரு ராடில் கட்டி போடுறாங்க. சிந்தித்து பார்ப்போம், பதட்டம் வராமல் இருக்குமா? ஆண்டவருடைய ஊழியத்தை தானே செய்திருக்கிறோம். என்னென்ன எண்ணமெல்லாம் வந்திருக்கலாம். ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? அவனுடைய சித்தத்துக்கு புறம்பா வந்துட்டோமா? அது ஆண்டவர் சொல்லாததை சொன்னதா நானே திங்க் பண்ணிட்டேனா? மாம்சத்தில் முடிவெடுத்துட்டேனா? இப்படி பல குழப்பங்கள் வரும், பதட்டம் வரும். ஆண்டவர் அனுப்புகிறாரு, ஏன் இப்படி ஒரு பிரச்சனை? இப்படியெல்லாம் பல குழப்பங்கள் மனதுக்குள்ளே வரும். ஆனால் இந்த ஊழியக்காரர்கள், அதான் நான் அதில் வாசித்தேன், இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகு உடம்பெல்லாம் ரத்தம், காயம், கை கால்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை, ஒன்றும் செய்ய முடியாது, வேற எதுவும் பண்ண முடியாது. இவ்வளவு சூழ்நிலை கூட தன்னுடைய மனதை பதற்றத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. மனதிலே பதற்றமில்லை, மனம் பதறவில்லை. மாறாக சந்தோஷமாக அவர்கள் துதிக்கிறார்கள். 3 காரியம் அங்கே போட்டிருக்கு: துதித்து, பாடி, ஜெபமும் பண்ணுகிறார்கள். எப்படி முடியும்? ஏன் துதித்தார்கள்? எதை எதிர்பார்த்து துதித்தார்கள்? அங்கே ஜெபித்தார்கள்லாம் போட்டிருக்கு. அவங்க ஏன் ஜெபம் பண்ணாங்க? எதை எதிர்பார்த்து ஜெபித்தார்கள்? கதவுலாம் திறக்கணும் அப்படின்னா இல்லவே இல்லை. கதவு திறக்கிறதுக்கு அவங்க ஜெபம் பண்ணலை. ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், கதவு திறந்த புறம் அவங்க போகலை. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் அதிகாரிகள் வந்து எப்படியாவது போயிருங்கன்னு சொன்ன பிறகு தான் போகிறாங்க. எனவே கதவு திறக்கிறதுக்காக அவங்க துதிக்கலை. நம்ம பொதுவாக இந்த வசனத்தை, இந்த பகுதியை நாம் தியானிக்கிற பொழுது இப்படி சொல்லுதுண்டு: பவுலும் சீலாவும் துதித்தார்கள், சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்தது, அவங்க வெளியே போனாங்கன்னு சொல்லி. அப்படி இல்லை, அதற்காக அவங்க துதிக்கவில்லை. கதவு திறந்ததினால், துதித்ததினால் திறந்திருக்கலாம், கதவுகள் திறந்திருக்கலாம், அது உண்மைதான். ஆனால் கதவுகள் திறந்ததினாலே அவங்க போகலை, அதனால் அவங்க தப்பிக்கலை. அப்படியானால் இந்த நெருக்கடியிலே முறுமுறுப்பதுக்கு பதிலாக, பதட்டப்படுவதற்கு பதிலாக எப்படி அவர்களுக்கு ஒரு இந்த துதிக்கிறதும் ஜெபிக்கிறதுமான எண்ணம் தெரியுமா? முத காரியம், வேற ஒன்றும் செய்ய முடியாது.
அவங்களுக்கு ஒரு காரியம் மிக தெளிவாக இருந்தது. நம்ம ஊழியத்துக்கு தான் வந்திருக்கிறோம், ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். நாம் பல தேசங்களை பல கிராமங்களை கடந்து ஊழியம் செய்து கொண்டே செல்லுகிறோம். அந்த ஊழியம் செய்கிற இடத்திலே இந்த சிறைச்சாலையும் ஒரு இடம், அவ்வளோதான். இது ஒரு ஊழிய களம் என்று நினைத்தார்கள். இங்கே செய்ய முடிந்த ஊழியம் இது. ஜெபிக்க முடியாத கைகாலெலாம் கட்டப்பட்டிருக்குது, சத்த வாய் மட்டும்தான் இன்னும் டேமேஜ் ஆகலை. அதை வைத்து ஊழியம் செய்கிறார்கள். பவுலையும் சீலாவையும் பொறுத்த வரையிலே அன்றைக்கு அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த அந்த பாதாள அறையாக இருந்தாலும் சரி, இருட்டு அறையாக இருந்தாலும் சரி, அவருடைய ஊழிய பயணத்திலே அது ஒரு ஊழியத்திற்கான ஒரு இடம், அவ்வளவுதான். மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள், ஆற்றங்கரையில் இருந்து ஆண்டவரை அறிவிக்கிறார்கள், இங்கே சிறைச்சாலைக்குள்ள அறிவிக்கிறார், அவ்வளவுதான். வேறு எந்த காரியம் இல்லை. அவருடைய துதியும் அவருடைய ஜெபமும் அவருடைய பாடலும் இப்படித்தான் அமைந்ததே தவிர அவர்கள் கதவு திறக்க வேண்டும், அஸ்திபாரம் அசைய வேண்டும் என்பதற்காகலாம் அவர்கள் ஜெபிக்கவில்லை. ஆனால் திட அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இயேசு மேல் நம்பிக்கை வைத்து பதறாமல் அவரை துதித்தபடினாலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் போடப்பட்டிருந்த அஸ்திபாரம் அசைக்க முடியாத அஸ்திபாரம் ஆனபடினாலே இந்த அஸ்திபாரம் அசைந்ததை நாம் வாசிக்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு 100% ஆண்டவரை அப்படியே சார்ந்து கொண்டார். அந்த ஊழியம் பெரிய சக்சஸ். சிறைச்சாலையில் நடந்த அந்த ஊழியம் மிகப்பெரிய சக்சஸ். அன்றைக்கு இரவே சிறைச்சாலைக்காரன் குடும்பமாக ரட்சிக்கப்படுகிறான். ஏற்கனவே பிலிப்பி பட்டணத்தில் லீதியாள் வீட்டில் சபை கூடி வருது, அங்கே மிகப்பெரிய எழுப்புதல் வருது. சிறைச்சாலையின் நிகழ்வு நிமித்தமாய் ஒரு பெரிய சபை உருவாகுது. அப்படியானால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பதறாமல் இருந்ததினாலே இவ்வளவு காரியம். ஒருவேளை பதறி இருந்தால், அந்த அடைக்கப்பட்ட உடனே எதையாவது செய்து வெளியே வந்தணும் என்று பதட்டத்தில் அதையும் இதையும் யாரெல்லாம திட்டி எப்படியாவது செய்திருந்தால் அங்கே ஒன்றும் நடந்திருக்காது, ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்பட்டிருக்காது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு பதறாத ஒரு மனதை எதிர்பார்க்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை பதட்டமடைய செய்கிற, மனம் பதறச் செய்கிற அநேக நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அசைக்க முடியாத அஸ்திபாரமாகிய என்கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு வா, என்னிடத்தில் அந்த காரியத்தை வைத்து விடு. ஒரே ஒரு நிகழ்வை நான் வேதத்திலிருந்து சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக இருந்த லாசரு மரணத்துக்கு யோதான வியாதி, இன்னும் 1 நாள் 2 நாளால் மரித்து போவான். இது செய்தி இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது. அவர் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கிறார் ஊழியத்து நிமித்தம், ஆனாலும் அவருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. நீங்கள் ரொம்ப நேசிக்கிற லாசரு மரிக்கிறதுக்கு மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பதட்டப்பட்டாரா? ஒரு பதட்டமும் இல்லை. அவர் இன்னும் லேட் பண்ணுறார், ஒரு சில நாட்கள் அங்கேயே இருந்து விடுகிறார். அப்படியானால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய நமக்கு அதுக்கு பிறகு தெரியுது, நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தால் நமக்கு தெரியுது ஆண்டவர் ஏன் லேட் பண்ணார் என்று சொல்லி. ஆனால் அப்பொழுது அந்த மார்த்தாள், மரியாள், லாசரு அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளவு பதட்டம் இருக்கும். சொன்ன பிறகும் இவர் வராமல் இருக்கிறாரு, இவ்வளவு கூலாக இருக்கிறாரே. ஆனால் அவங்க அதை முறுமுறுப்பை காட்டலை. லாசரு மரித்து விட்டார். அப்பொழுது ஆண்டவர் மெதுவாக வருகிறார், எந்த பதட்டம் இல்லாமல் மெதுவாக வருகிறார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை ஒன்று தெரியுமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், விசுவாசித்தால் பதறமாட்டாய். மாத்திரமல்ல, பதறாமல் இருப்பது மாத்திரமல்ல, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையும் காண்பாய். லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டது நிமித்தமாய் தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்பட்டது.
அதை அத்தனை பேரும் கண்டார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். திட அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவின் மேல் பூரண நம்பிக்கை வைத்து நம்மை பதற்றமடைய செய்கிற எல்லா நெருக்கங்களையும் அவர் வழியாக, அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் வழியாக அந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம நெருக்கங்களை நம்ம டீல் பண்ணுவோம். நிச்சயமாக வெற்றி நமக்குத்தான். பதற வேண்டாம், நிச்சயமாக வெற்றி நமக்குத்தான். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய விசுவாச பிள்ளையாக நான் இருப்பது உண்மை என்றால், என்னை நெருக்குகிற எந்த நெருக்கத்திலும் நான் பதற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நிச்சயமாக ஆண்டவர் வெற்றியை தருவார். தொடர்ந்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் வழியாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவன் பதறான். மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்கள், பதறாதிருங்கள் என்று சொல்லுங்கள். உம்முடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அநேக சூழ்நிலைகள் எங்களை பதறச் செய்கிறது. எந்த நெருக்கமாக இருந்தாலும் பதற்றப்படாமல் திட அஸ்திபாரமாகிய உம்மேல் நம்பிக்கை வைத்து அந்த காரியங்களை மேற்கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. பதற்றப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்து விடாதபடி தம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே அமெரிக்கையும் நம்பிக்கையும் கொடுத்து அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா நெருக்கங்களும் மாறட்டும். எல்லா நெருக்கடியான நிலைமைகளும் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலிருந்து மாறிப்போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். விடுதலையோடு, ஒரு விசாலத்தோடு உம்மை ஆராதிக்கவும், உமக்கு ஊழியம் செய்யவும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.